வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம், சாக்கிய நாயனார் புராணம். சிவலிங்க மகத்துவத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். விக்கிரக ஆராதனையை விட சிவலிங்க வழிபாடு மிக உயர்ந்தது, சிரேஷ்டமானது என்று பார்த்தோம். அதனை எடுத்துக்காட்டும் விதத்தில் மகாபாரதத்தில் ஒரு சம்பவம் வருகின்றது. மகாபாரத யுத்தம். அதில் அஸ்வத்தாமன் ஆக்னேய அஸ்திரத்தை நரநாராயணர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அர்ஜுனர் மற்றும் கிருஷ்ணர் என்ற இருவர் மீதும் பிரயோகிக்கின்றான். அந்த ஆக்னேய அஸ்திரம் பாண்டவ சைன்யங்களையெல்லாம் தகித்து விட்டது. ஆனால் அர்ஜுனரும் கிருஷ்ணரும் எரிந்து போகாமல் இருந்தார்கள். அர்ஜுனன் உடனே பாசுபதாஸ்திரத்தை தொடுத்தார். தொடுத்த மாத்திரத்தில் அக்னியாஸ்திரம் தன்னுடைய வலிமையை குன்றி ஒடுங்கி போனது. இந்த காரணத்தினால்தான் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் அக்னியாஸ்திரத்திலிருந்து தப்பினார்கள் என்று எல்லோருக்கும் புலப்பட்டது. தமது பானம் வலி குன்றினமையை கண்ட அஸ்வத்தாமர் மனம் வருந்தி தமது வில்லை எறிந்துவிட்டு தேரை விட்டு இறங்கி யுத்தம் செய்யாது ஓடினார். வியாச முனிவர் அவருக்கு எதிர்பட்டு வந்து அஸ்வத்தாமரை நோக்கி, நீ எதற்காக ஓடுகின்றாய் என்று கேட்க, அதற்கு அஸ்வத்தாமர், நான் பிரயோகித்த அக்னிபானத்தை அசுரராக இருந்தாலும், கந்தர்வராக இருந்தாலும், பிசாசராக இருந்தாலும், ராட்சசர், உரகர், யக்ஷர், பக்ஷிகள், மனிதர் யாராக இருந்தாலும் எதிர்க்க முடியாது. அந்த அக்னி பானம் பாண்டவர் சைன்யங்களை மாத்திரம் ஜெயித்ததே அன்றி கிருஷ்ண அர்ஜுனர்களை ஜெயிக்கவில்லை. ஜெயிக்க வலிமையில்லாமல் போனது. அது எதற்காக, எந்த காரணத்திற்காக என்று அறிய விரும்புகின்றேன் என்று கூற, வியாச முனிவர் அஸ்வத்தாமரை நோக்கி கூறுகின்றார். சிவபெருமானை நோக்கி நாராயணர் 66,000 வருஷம் ஹிமாச்சலத்தில் இருந்து தவம் செய்து அச்சிவபெருமான் திருவருளினால் பெரும் வரங்களை பெற்றார். இந்நாராயணருடைய தபசிலிருந்து நரராகிய அர்ஜுனரும் தோற்றினார். அதோடு மட்டுமல்லாமல் கேசவ அர்ஜுனரைப் போல நீயும் ஜென்மத்தினாலும் கர்மத்தினாலும் தவத்தினாலும் சிறந்தவன்தான். ஆனால் உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், யுகங்கள் தோறும் அந்த இருவரும் நரநாராயணர்களும் சிவபெருமானை சிவலிங்கத்திலே அர்ச்சிக்கின்றார்கள். நீ அச்சிவபெருமானை விக்கிரகத்திலே வழிபடுகின்றாய். ருத்ரரிலிருந்து தோன்றிய அந்த கேசவரே சிவபக்தர். சிவபெருமான் விஸ்வரூபராய் இருக்கின்ற தன்மையை அறிந்து பிரபுவாகிய சிவலிங்க பெருமானை அந்த நாராயணர் அர்ச்சிக்கின்றார். எனவே ரிஷபக் கொடியினராகிய சிவபெருமான் இந்த கிருஷ்ணரில் மிகுந்த பிரீத்தியோடு இருக்கின்றார் என்று வியாசர் முனிவர் கூறியதாக துரோண பர்வத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. தாப்யாம் லிங்கோர்ச்சிதோ தேவஸ் த்வயா அர்ச்சாயாம் யுகே யுகே ச ஏஷ ருத்ர பக்தர்ஷ கேசவோ ருத்ரசம்பவக சர்வரூபம் பவம் ஞாத்வா லிங்கம் அர்ச்சயதி பிரபும் தஸ்மின் நப்யதிகோ பிரீத்திம் கரோதி விருஷபத்வஜக என்று அந்த மகாபாரத ஸ்லோகம் அமைந்திருக்கின்றது. எனவே மாகேஸ்வர வடிவங்களுக்கும் மேலானது சிவலிங்கம் என்பது சிவாகமங்கள் கூறுகின்ற உண்மை. எனவே விக்கிரகங்களில் பூஜை செய்வதை விட சிவலிங்கத்தில் வழிபடுவது மகா விசேஷம் என்று தெளிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமான் அனாதி கேவலத்தில் உள்ள ஆன்மாக்களுக்காக அனாதி ஜகத் சிருஷ்டி செய்யும் பொழுது தாமே தலமும் தீர்த்தமும் மூர்த்தியுமாக திருமேனி கொண்டு எழுந்தருளி இருத்தலினால், ஸ்தல வாசத்தினாலும், தீர்த்த ஸ்பர்ஷம் முதலியனவற்றினாலும், சிவலிங்க மூர்த்தி வழிபாட்டினாலும் ஒருவருக்கு அநேக பிரகாரமாக அச்சிவபெருமான் உபகாரம் செய்து சிவபுண்ணியங்களை கொடுக்கின்றார். இது பற்றியே மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் முறையால் தொடங்கினோர்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாயுமான சுவாமிகளும் அருளுகின்றார். சங்கர சம்ஹிதை கூறுகின்றது, மணி, மந்திரம், ஔஷதம் இவற்றில் சிவலிங்கமே மணியாகும் என்று கூறுகின்றது. சிவலிங்கம் மணிகி சாக்ஷாம் மந்திரஹ பஞ்சாக்ஷரஸ்ததா பூதிரே வௌஷதம்
பும்சாம் என்று கூறுகின்றது. மணி, மந்திர, ஔஷதம் என்ற மூன்றினுள்ளே மனிதர்க்கு மணி சிவலிங்கமே ஆகும், மந்திரமே பஞ்சாக்ஷரம், விபூதியே ஔஷதம் என்று சங்கர சம்ஹிதா கூறுகின்றது. பொதுவாக மணி எனப்படுவது உலகியலிலே ரசகுளிகையை உணர்த்தும். இந்த குளிகை கொண்டு சித்தர்கள் ஆகாச கமனம் முதலியவற்றையெல்லாம் செய்வார்கள் என்று சொல்வார்கள். சிவலிங்க மணி வழிபாட்டினால் இகலோக பரலோக சித்திகளையெல்லாம் ஒருவர் அடையலாம் என்பது இதன் மூலம் பெறப்படுகின்றது. இனி லிங்க பேதங்களை பற்றி சிந்திக்கலாம். சிவலிங்கமானது அவ்யக்தலிங்கம், வியக்தாவியக்தலிங்கம், வியக்தலிங்கம் என்று 3 வகைப்படும். பீட்டமும் லிங்கமுமாக இருப்பது அவ்யக்தலிங்கம். லிங்கத்திலே முகமும் தோள்களும் வெளிப்பட இருப்பது வியக்தாவியக்தலிங்கம். எல்லா அவயங்களும் வெளிப்பட்டு இருக்கும் சந்திரசேகரர், சோமாஸ்கந்தர் முதலான 25 மாகேஸ்வர வடிவங்கள் வியக்தலிங்கங்கள் ஆகும். இன்னும் சிவலிங்கமானது அச்சலலிங்கம் எனவும், சலனலிங்கம் எனவும், சலாச்சலலிங்கம் எனவும், அச்சல சலலிங்கம் எனவும் 4 வகைப்படும். கோபுரம், விமானம் முதலியன அச்சலலிங்கம் எனவும், இதயத்தில் கற்பிக்கப்படும் சிவலிங்கம் சலனலிங்கம் எனவும், பானலிங்கம், ரத்னலிங்கம் முதலியன சலாச்சலலிங்கம் எனவும், வேதிகையில் மண்டலமிட்டு பூஜிக்கப்பட்டால் அது அச்சலச்சலலிங்கம் எனவும் படும். பானலிங்கம் முதலியன இஷ்டலிங்கமாகவும், பரார்த்த பூஜையில் சிவசந்நிதியில் அங்கலிங்கமாகவும் பூஜிக்கப்பட்டால் சலலிங்கம் எனவும், பரார்த்தமாக ஸ்தாபிக்கப்பட்டால் அச்சலலிங்கம் எனவும், நிற்றலால் அது சலாச்சலம் எனப்படும். தீட்சைக்கு சொல்லியவாறு வேதிகையிட்டு பூஜிக்கப்பட்டால் அச்சலம் எனவும், இஷ்டலிங்கமாக நாள்தோறும் இட்டு பூஜிக்கப்பட்டால் சலம் எனவும், நிற்றலால் அது அச்சலச்சலம் எனவும் படும். ஸ்தூபி ஸ்தூலலிங்கமாகும். விமானத்துள் எழுந்தருளியிருக்கும் சிவலிங்கம் சூக்ஷ்மலிங்கம், அதாவது கர்ப்ப கிரகத்தில் எழுந்தருளியிருக்கும் சிவலிங்கம் சூக்ஷ்மலிங்கம் எனவும், அதற்கு முன் இருக்கின்ற பலிபீடம் பத்ரலிங்கம் எனவும் அமையும். இந்த உண்மையைத்தான் திருமூலதேவநாயனார் திருமந்திரத்திலே தூய விமானமும் தூலமது ஆகும் ஆல் ஆய சதாசிவம் ஆகும் நல் சூக்குமம் பாய பலிபீட்டம் பத்திரலிங்கமாம் ஆய அரண்நிலை ஆய்ந்து கொள்வார்கள்கே என்று அருளுகின்றார். சிவலிங்கத்தை தினந்தோறும் காலை மாலை உச்சி என முப்பொழுதிலும் பூஜிக்க என்று பஸ்மாஜாபால உபனிஷத் கூறுகின்றது. கடவல்லி உபனிஷத் அங்குஷ்ட பிரமாணமாத்தினராகிய புருஷர் ஹிருதய மத்தியில் நிற்பார், அவர் இறந்த கால எதிர்காலத்துக்கும் ஈசனார் ஆதலில் எவர்க்கும் அஞ்சுவார் அல்லர் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அங்குஷ்ட அளவினராக கூறப்பட்டவர் சிவபெருமானே ஆகும். இது கடவல்லி மந்திரத்தில் காணப்படும் ரூட சப்தமாகிய ஈசானத்தினால் புலப்படுகின்றது. இந்த சிவபெருமான் உபாசகர் பொருட்டு லிங்க ரூபமாக அவர்கள் ஹிருதய மத்தியிலே நிற்கின்றார் என்று இந்த கடவல்லி உபனிஷத்தின் பொருளை ஆதாரமாக கொண்டே சப்தாதேவ பிரமிதக என்று ஸ்ருதியினாலே அங்குஷ்ட அளவினராக அளக்கப்பட்டார் என்று பொருள் கொள்ளுமாறு வேதவியாச முனிவர் வேதாந்த சூத்திரத்தில் சூத்திரம் செய்து அருளினார். இதனை நன்கு ஆராய்ந்து தெளிந்து அப்பய தீட்சிதரும் சிவதத்துவ விவேகத்திலே இதனையே கூறி அருளி சாதித்து அருளினார். ஸ்ருதியில் கண்டவாறு ஸ்தாவரலிங்கம் ஜங்கமலிங்கம் என 2 லிங்கங்கள் உள்ளன என்றும், ஸ்தாவரலிங்கமானது ஆலயத்துள் எழுந்தருளியிருக்கின்ற சிவலிங்கம் என்றும், ஜங்கமலிங்கமானது பக்தர்களினுடைய ஹிருதயத்தில் உள்ள லிங்கம் என்றும் சிவாகமங்கள் கூறுகின்றன. சலலிங்கம் அச்சலலிங்கம் என லிங்கம் இருதிரப்படும். சலலிங்கமாகிய ஜங்கமலிங்கத்தை அவமதித்தால் ஸ்தாவரலிங்கமாகிய அச்சலலிங்கத்தினால் பிரயோஜனம் இல்லை என்று சிவாகமம் கூறுகின்றது. இது பற்றியேதான் ஈசனுக்கு அன்பு இல்லார் அடியவர்க்கு அன்பு இல்லார் என்று சிவஞான சித்தியாரும் கூறுகின்றது. இனி புறப்பூஜையில் உபயோகிக்கப்படும் லிங்கங்கள் பல வகைப்படும். பச்சை மண் லிங்கத்தை விட சுட்ட மண் லிங்கம் 10 மடங்கு அதிகம், அதிலும் தாருலிங்கம் 10 மடங்கு அதிகம், அதிலும் சைலலிங்கம் 10 மடங்கு அதிகம், அதிலும் லோகஜலிங்கம் 100 மடங்கு அதிகம், அதிலும் ரத்னலிங்கம் அனந்த மடங்கு அதிகம், அதிலும் மணிலிங்கம் 1,00,000 மடங்கு அதிகம், அதிலும் பானலிங்கம் 1,00,00,000 மடங்கு அதிகம், அதிலும் ரசலிங்கம் 1,00,00,000 மடங்கு அதிகம், அதனினும் அதிகம் ஸ்வயம்புலிங்கம். 1000 சாளக்கிராமத்துக்கு சமம் ஒரு சிவநாபம்.
1000 சிவநாபத்துக்குச் சமம் ஒரு ஸ்படிகலிங்கம். 12 லட்சம் ஸ்படிகலிங்கத்துக்குச் சமம் ஒரு பானலிங்கம். பானாசுரன் ஒரு விழுந்து முதல் முழம் ஈராக உள்ள லிங்கங்களை மந்திரம் கொண்டு பூஜித்தமையால் அவ்லிங்கங்கள் பானலிங்கங்கள் என்று கூறப்படும். இந்த லிங்கங்களில் ஆவாகனம் தேவையில்லை, சிவசாநித்தியம் எப்போதும் இருக்கும். அப்படி பானாசுரன் பூஜித்த இடங்கள் லிங்காத்ரி, காளிகார்த்தம், ஸ்ரீகிரி, கனிகாசிரமம், கன்யாதீர்த்தம், நேபாளம், மகேந்திரகிரி, அமரேஸ்வரம் எனும் இடங்கள். நர்மதை, கங்கை, யமுனை முதலிய புண்ணிய நதிகளிலே தோன்றிய லிங்கங்களை பிரம்ம, விஷ்ணு, தேவர், அசுரர் என்போர் பரார்த்தமாக ஸ்தாபித்து பூஜித்தார்கள். அவர்களால் பூஜிக்கப்பட்ட சிவலிங்கத்தில் அவரவர் ஆயுதங்கள் அடையாளமாக இருக்கும். இனி ஸ்வயம்புலிங்கம், தேவிலிங்கம், திவ்யலிங்கம், ஆர்ஷகலிங்கம், மானுஷலிங்கம், ராட்சசலிங்கம், ஆசுரலிங்கம் என லிங்கம் 7 வகைப்படும். இதில் தானே தோன்றியது ஸ்வயம்புலிங்கம். தேவியினால் பூஜிக்கப்பட்ட லிங்கம் தேவிலிங்கம். தேவர்களால் ஸ்தாபிக்கப்பட்டது தெய்வீகலிங்கம். ரிஷிகளால் பூஜிக்கப்பட்டது ஆர்ஷகலிங்கம். ராட்சசர்களால் பூஜிக்கப்பட்டது ராட்சசலிங்கம். அசுரர்களால் ஸ்தாபிக்கப்பட்டது ஆசுரலிங்கம். பானம் எனப்படுகின்ற ஜலத்திலே உற்பத்தியானது பானலிங்கம். இது பானாசுரனால் பூஜிக்கப்பட்டதே பானலிங்கம். உபலக்ஷணத்தின் காரணமாக விநாயகர் மற்றும் சுப்பிரமணியரால் ஸ்தாபிக்கப்பட்டது கானலிங்கம் எனப்படும். இனி மேற்சொன்ன லிங்கங்களுக்கு உதாரணங்களை பார்க்கலாம். சிதம்பரத்தில் உள்ள பெரிய பர்வதாகார திருமூலஸ்தான சிவலிங்கம் போன்றவைகள் ஸ்வயம்புலிங்கம் என்றும், கச்சி ஏகம்பத்தில் காமாட்சி அம்மையால் பூஜிக்கப்பட்ட ஏகாம்பிரநாத மகாலிங்கம் அது தேவிலிங்கம் என்றும், திருச்செங்காட்டங்குடியில் விநாயகர் ஸ்தாபித்து பூஜித்த கணபதீச்சர மகாலிங்கம் முதலியன மற்றும் திருச்சேங்கலூரில் சுப்பிரமணியர் ஸ்தாபித்து பூஜித்த சக்திகிரீஸ்வர மகாலிங்கம் முதலியனவைகள் எல்லாம் கானலிங்கம் என்றும் போற்றப்படுகின்றன. பிரம்மாவினால் சீர்காழியில் ஸ்தாபித்து பூஜிக்கப்பட்ட பிரம்மபுரீஷ மகாலிங்கம், திருமார்பேற்றில் விஷ்ணு பூஜித்த மால்வணங்கீஸ்வர மகாலிங்கம், விஷ்ணு வாமனாவதாரம் செய்து திருமாணிக்குழியில் ஸ்தாபித்து பூஜித்த மாணிக்கவரதேஸ்வர மகாலிங்கம், திருக்கண்ணனார் கோவிலில் இந்திரன் ஸ்தாபித்து பூஜித்த கண்ணாயிரேஸ்வர மகாலிங்கமும் தெய்வீகலிங்கம் என்ற வகையினைச் சேர்ந்தவைகள். திருக்குற்றாலத்தில் அகஸ்தியரால் ஸ்தாபிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்ட குறும்பலாவீஸ்வர மகாலிங்கம் ஆர்ஷலிங்கம் எனவும், இடும்பாவனத்தில் இடும்பனால் ஸ்தாபித்து பூஜிக்கப்பட்ட சர்க்குணநாதேஸ்வர மகாலிங்கம் ராட்சசலிங்கம் என்றும், திரு ஓணகாந்தன் தளியில் ஓணன் காந்தன் எனும் 2 ஆசுரர்களால் பூஜிக்கப்பட்ட ஓணகாந்தேஸ்வர மகாலிங்கம் ஆசுரலிங்கம் எனவும் படும். இனி ருத்ரகோட்டி சம்ஹிதை 12 ஜோதிர்லிங்கங்களை கூறுகின்றன. சௌராஷ்டிர தேசத்தில் சோமநாதலிங்கம், ஸ்ரீசைலத்தில் மல்லிகார்ஜுனலிங்கம், உஜ்ஜயினியில் மகாகாலலிங்கம், ஓம்காரத்தில் பரமேஸ்வரலிங்கம், ஹிமாச்சலத்தில் கேதாரலிங்கம், டாக்கினியில் பீமசங்கரலிங்கம், வாரணாசியில் விஸ்வேஸ்வரலிங்கம், கோதாவரியில் திரையம்பகலிங்கம், சிதாபுரத்தில் வைத்தியநாதலிங்கம், தாருகாவனத்தில் நாகேஸ்வரலிங்கம், சேதுவில் ராமேஸ்வரலிங்கம், குசுமேசலிங்கம் என்று 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்கின்றன என்று கோட்டிருத்ர சம்ஹிதை கூறுகின்றது. இந்த 12 ஜோதிர்லிங்கங்களின் திருநாமங்களை காலை பொழுதில் எழுந்திருந்து ஸ்தோத்திரம் செய்பவர் பாவமெல்லாம் ஒழிந்து சகல சித்திகளையும் எய்துவர் என்றும், இந்த லிங்கங்களை யாவரும் அர்ச்சித்து வழிபடலாம் என்றும், இந்த 12 லிங்கங்களை அன்றி நினைத்த மாத்திரத்தில் பாவங்களை ஒழிக்க வல்ல பஞ்சபூத மகாலிங்கங்கள் 5 உண்டு என்றும், அவை காஞ்சிபுரத்தில் பிருத்திவிமயமான ஏகாம்பிரலிங்கம், காவேரி தீரத்தில் அப்புமயமான ஜம்புகேஸ்வரலிங்கம், அருணாச்சலத்தில் அக்னிமயமான அருணாச்சலலிங்கம், பொன்முகலியாற்றில் வாயுமயமான ஸ்ரீ காளஹஸ்தி லிங்கம், சிதம்பரத்தில் ஆகாயமயமான திருமூலலிங்கம் என்று இந்த 5 லிங்கங்களை கண்களினால் தரிசித்தாலும், காதினால் கேட்டாலும், வாயினால் சொன்னாலும், மனத்தினால் தியானித்தாலும் தூயராகி இஷ்ட சித்தி எய்த பெறுவார்கள் என்றும் கோடிருத்ர சம்ஹிதை கூறுகின்றது. இன்னும் அந்த 12 ஜோதிர்லிங்கங்களுக்கும் உபலிங்கங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இங்கே கூறினால் அது விரிவாக ஆகிவிடும். இவ்வளவு ஏன்,
சிவலிங்கம் அனைத்துக்கும் கணக்கே இல்லை. பூமியோ லிங்கமயமாயிருக்கின்றது. பிரபஞ்சம் அனைத்தும் லிங்கமயமே. கங்கை முதலான சகல தீர்த்தங்களும் லிங்கமயமே. உலகம் முழுமையும் லிங்கத்திலே அடங்கியுள்ளன. பூமியிலே போல பாதாளத்திலும் ஸ்வர்க்கத்திலும் லிங்கங்கள் இருக்கின்றன. பூமியில் உள்ள மனிதர்களும் பாதாளத்தில் உள்ள நாகர்களும் ஸ்வர்க்கத்தில் உள்ள தேவர்களும் ராட்சதர்களும் ஆகிய எல்லோரும் சிவலிங்க பூஜை செய்கின்றார்கள். சராச்சர பிரபஞ்சமெங்கும் ஆன்மாக்களை அனுக்கிரகிக்கும் பொருட்டு சிவபெருமான் லிங்க ரூபமாக விளங்குகின்றார். அன்பினோடு வழிபடும் யாவர்க்கும் அந்தந்த இடங்களிலே வெளிப்பட்டு நின்று அவரவர் வேண்டிய இஷ்ட சித்திகளை அருளுகின்றார். இனி ஷட் ஆதார ஸ்தலங்கள், க்ஷேத்திரங்கள் என்று சொல்லப்படும் 6 ஆதார க்ஷேத்திரங்கள். இந்த பிரம்மாண்டமே பிரம்மாவின் சரீரம். கீழ் 7 உலகங்கள் அறைக்கு கீழ்ப்பட்டனவாகிய கார், பெருவிரல், புற அடி, பரடு, கணைக்கால், முழந்தாள், தொடை நடு, தொடை மூலம் என்பனவை ஆகும். மேல் 7 உலகமும் அறைக்கு மேற்பட்டனவாக இருக்கின்ற மூலாதாரதிகளில் முறையேயுள்ள பூமி முதலிய சப்தலோகங்கள் ஆகும். பிரம்மாவின் மூலாதாரம் கமலாலயம். இதில் சிவபெருமான் தியாகேசர் எனப்படுவார். லிங்கஸ்தானமாகிய சுவாதிஷ்டானம் அது திருவானைக்கா. அங்கே அவர் ஜம்பூநாதர் எனப்படுவார். நாபிஸ்தானமாகிய மணிப்பூரகம் அது அருணாச்சலம். அங்கே அவர் அருணாச்சலேஸ்வரர் எனப்படுவார். ஹிருதயஸ்தானமாகிய அநாகதம். அங்கே அவர் சபாபதி எனப்படுவார். கண்டஸ்தானமாகிய விசுக்தி இது ஸ்ரீகாளஹஸ்தி. அங்கே அவர் காளஹஸ்தீஸ்வரர் எனப்படுவார். ப்ரூ மத்தியஸ்தானமாகிய ஆக்ஞை அது காஷி. அங்கே அவர் விஸ்வநாதர் எனப்படுவார். பிரம்மரந்திரம் திருக்கைலாசம். அங்கே அவர் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் எனப்படுவார். ஆதார அதீதமாகிய துவாதசாந்தம் மதுரை. அங்கே அவர் சுந்தரேஸ்வரர் எனப்படுவார் என்று அகஸ்திய சம்ஹிதா கூறுகின்றது. இனி பிறக்க இறக்க முக்தி தரும் தலங்கள் பற்றி கோயில் புராணம் கூறுகின்றது. திருவாரூரிலே பிறந்தாலோ காசியிலே இருந்தாலோ இவ்விரண்டு முக்தி இன்பங்களும் நெடுங்காலத்தின் பின்னர் சித்திப்பன ஆகும். தில்லைவனம் ஞான யோகஸ்தானம். இதிலிருந்து திருவடிகளை தரிசிப்பவர் ஜீவன் முக்தராய் திரியலாம் என்று கோயில் புராணம் கூறுகின்றது. இனி சிவலிங்கத்தை சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற நெறியிலே நிற்பவர்கள் வழிபடும் முறை, அவர்களுக்கு பெருமான் அனுக்கிரகிக்கும் முறை சிவாகமங்களிலே கூறப்படுகின்றன. திருக்கோயிலிலே எழுந்தருளியிருக்கின்ற சிவலிங்க திருமேனியை சிவபெருமான் எனவே கண்டு வழிபடுபவர்கள் சரியாபாதத்தினர்கள் முதலான பாதத்தினர்கள். அங்கே சரியாபாதத்தினருக்கு சிவபெருமான் வெளிப்படையாக எழுந்தருளாமல் குறிப்பாக எழுந்தருளுவார். சரியாபாதத்தினருக்கு நிஷ்கள பொருளாகிய சிவபெருமான் ஈசான முதலிய மந்திரங்களினால் சிவலிங்கம் முதலிய திருவுருக்கொண்டார் என்று மந்திர நியாசத்தினால் வழிபடுபவர்கள் கிரியாபாதத்தினர்கள். அவர்களுக்கு கடைந்த இடத்தில் தோன்றும் அக்னி போல அந்தந்த மந்திரங்களினால் அவரவர் விரும்பிய வடிவமாய் அந்தந்த திருமேனிகளில் அவ்வப்பொழுது வெளிப்பட்டு நின்று அருள் செய்வார். இனி யோக பாதத்தில் நிற்பவர்கள், அவர்கள் இதயமெங்கும் வியாபித்திருக்கும் சிவபெருமான் இந்த சிவலிங்கம் முதலியவற்றிலும் அதிஷ்டித்து இருந்து பூஜை கொண்டு அருளுவார் என்று சாத்திய மந்திரங்களினால் வழிபடுபவர்கள் இந்த யோக பாதத்தினர்கள். இவர்களுக்கு சிவபெருமான் அந்தந்த மந்திரங்களில் அவரவர் விரும்பிய வடிவமாய் அந்தந்த திருமேனிகளில் கறந்தவுடன் தோன்றும் பால் போல அவ்வப்பொழுது வெளிப்பட்டு நின்று அருள் செய்வார். இனி ஞான நெறியில் நிற்பவர்கள், அவர்கள் அன்பு மாத்திரமே கொண்டு வழிபடுபவர்கள். அவர்களுக்கு சிவபெருமான் கன்றை நினைந்த தலையீற்று பசுவின் முலைப்பால் போல கருணை மிகுதியினால் அவன் அபேதமாகி எப்பொழுதும் வெளிப்பட்டு நின்று அருள் செய்வார். இந்த உண்மை சிவஞான சித்தியாரில் கூறப்பட்டிருக்கின்றது. திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை என்று ஆரம்பிக்கின்ற திருவிருத்தத்தினிலே சிவஞான சித்தியார் இதனை விளக்குகின்றது. எப்பூஜையிலும் சிவலிங்க பூஜை சிறந்தது. மனுஸ்மிருதி கூறுகின்றது, 5 யக்ஞ பராயணர்களாகிய பிராமணர் ஆதித்யன், அம்பிகை, விஷ்ணு, கணேசர், மகாதேவர் என்னும் 5வரையும் பூஜிக்க என்று மனுஸ்மிருதி கூறுகின்றது. எனவே இந்த 5 பேர்களையும் சமமாக கொண்டு பூஜிக்க வேண்டுமோ?
அல்லது இந்த 5 பேர்களுள் ஒருவரை மற்ற எல்லோரையும் விட சிரேஷ்டராக கொண்டு வழிபடல் வேண்டுமா என்ற ஆக்ஷேபம் நிகழும் எனில், ஸ்மிருதிகளில் நிகழும் சந்தேகங்களை மூல பிரமாணமான வேதத்தை கொண்டே நிச்சயிக்க வேண்டும் என்ற விதியின்படி இந்த கேள்விக்கு உரிய பதிலை நாம் வேதங்களிலே இருக்கின்ற உபனிஷதங்களிலே ஒன்றான ஸ்வேத அஸ்வதர உபனிஷத்தை பார்த்தால் அது கூறுகின்றது, சிவபெருமானுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை என்று. விஷ்ணுவையும் பிரம்மாவையும் பிறரையும் கூட வேதமானது துதிக்கின்றது. சிவபெருமானை துதித்தது போல மற்ற எவரையாவது புகழ்ந்திருக்கின்றதா என்றால், மற்ற தேவர்களையெல்லாம் வேதங்கள் புகழ்வது வெறும் முகமன்னுக்காக மட்டும்தான். வேதங்களின் சிரசுகளாகிய உபனிஷதங்களுக்கெல்லாம் சிக்கையாய் விளங்குவது அதர்வசிகோ உபனிஷத்து. அது கூறுகின்றது பின்வருமாறு: மிகவும் தியானிக்கற்பாலராகிய ஈசனாரை தியானிக்க அந்த பிரம்ம விஷ்ணு ருத்ர இந்திரர்களாகிய இவரெல்லாம் உற்பத்தியாகின்றனர். எல்லா இந்திரியங்களும் பூதங்களுடனே கூட உற்பத்தியாகின்றன. காரணமும் காரணங்களை படைத்தோரும் கருதினோருமாகியவர் உற்பவித்தல் அன்று. காரணமும் சர்வைஸ்வர்ய சம்பன்னரும் சர்வேஸ்வரரும் சம்புவும் ஆகியவரே ஆகாய மத்தியில் தியானிக்கப்படுபவர், தியானிக்கப்பட வேண்டியவர் என்று மற்ற தேவர்களையெல்லாம் விளக்குகின்றது அந்த அதர்வசிகோ உபனிஷத்து. அதர்வசிகா உபனிஷத்து அது நிறைவடையும் பொழுது எப்படி சொல்லி நிறைவடைகின்றது என்றால், சிவ ஏகோ தேயக என்று ஆரம்பித்து மற்ற எல்லாம் விட்டு சுகத்தை செய்பவராகிய சிவபெருமான் ஒருவரே தியானிக்கற்பாலர், அதர்வசிகா முற்றிற்று என்று தன்னுடைய இறுதி பாகத்திலே இந்த உபனிஷத்து எல்லோரையும் விளக்கி சிவபெருமானே பஞ்சமூர்த்திகளிலும் சிரேஷ்டராக கொண்டு வழிபட தகுந்தவர், வழிபட வேண்டியவர் என்று கூறுகின்றது. இனி சிவலிங்கத்தை யார் யார் பூஜித்து என்னென்ன பயன் பெற்றார்கள் என்று சிந்திக்கலாம். விஷ்ணு காசி க்ஷேத்திரத்தில் 10,000 வருஷம் தவம் செய்து சிவலிங்க பெருமானை பூஜித்து தமது உத்தமமான பதவியையும் சமஸ்த உலகங்களை ரட்சிக்கும் உரிமையையும் அடையுமாறு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டார். பிரம்மா காஞ்சிபுரத்தில் சென்று சிவலிங்க பெருமானை பூஜித்து சிருஷ்டிக்கும் அதிகாரத்தையும் சரஸ்வதிக்கு நாயகராயிருக்கும் தன்மையையும் அன்னவாகனம் முதலியவற்றையும் பெற்றார். இவ்வாறு இந்திரன், அக்னி, யமன், ருத்தி, வருணன், வாயு, குபேரன், ஈசானர் எனும் அஷ்டதிக் பாலகர்களும் முறையே ஸ்ரீசைலத்திலும் திருவண்ணாமலையிலும் கேதாரத்திலும் கோகர்ணத்திலும் ஜம்புகேஸ்வரத்திலும் திருக்காளஹஸ்தியிலும் சித்தவடத்திலும் திருவாரூரிலும் சிவலிங்க பெருமானை பூஜித்து தத்தம் திசையின் ஆதிபத்தியத்தையும் வாகனங்களையும் ஆயுதங்களையும் சிவபெருமானிடத்து பெற்று பெருமையோடு வாழ்ந்திருக்கின்றார்கள். திக்பாலகர்கள் மட்டுமா? சிவலிங்க பூஜா விசேஷத்தினால் சூரிய சந்திரர்கள் சிவபெருமானுடைய நிவாசஸ்தானமாகிய மகாமேருவை பிரதட்சிணம் செய்கின்றார்கள். செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி என்போர் முறையே திருவிடைமருதூர், மதுரை, சேது, திருவெண்காடு, வேதாரண்யம் எனும் க்ஷேத்திரங்களிலே சிவலிங்க பெருமானை பூஜித்து வேண்டிய வரங்களை பெற்று துன்பம் நீங்கி இன்பமாய் வாழ்கின்றார்கள். சப்த ரிஷிகள் சிதம்பரத்தில் சபாநாயகரை பூஜித்து கிரகங்களுக்கெல்லாம் மேலே தங்களது இருப்பிடமாகிய சப்தரிஷி மண்டலத்தை பெற்று தேகாவாசனத்தில் மோட்சத்தை அடைவதற்கு உரிய திருவருளையும் பெற்றுள்ளார்கள். துருவன் ஸ்ரீ காசி விஸ்வநாத பெருமானை பூஜித்து நவகிரக மண்டலம், நட்சத்திர மண்டலம், சப்தரிஷி மண்டலம் என்பவற்றுக்கெல்லாம் மேலே முளைக்கட்டை போல நின்று அவற்றை சுற்றுவிக்கின்றான். ஆதிசேஷன் கும்பகோணத்தில் சிவபெருமானை பூஜித்து பூமி பாரத்தை தாங்குகின்றான். இவ்வாறு பூமி, மலைச்சிகரம், நதிக்கரை முதலிய எவ்விடங்களிலும் தேவர்கள், ரிஷிகள், அசுரர், சித்தர், கருடர், யக்ஷர், வித்யாதரர், மகோரகர், கிண்ணரர், மாமுனிவர், கிம்புருஷர், மானிடர் முதலிய எல்லோரும் சிவலிங்க பெருமானை பூஜித்து தத்தம் பதங்களை அடைந்து இன்பத்தோடு வாழ்கின்றனர். சிலர் மேகாதிபர்களாகவும், சிலர் திக் கஜங்களாகவும், சிலர் அஷ்டமா நாகங்களாகவும், சிலர் 7 குல பர்வதங்களாகவும் இருக்கின்றனர். எவ்வவர்க்கு எவ்வவர் அதிபர்களாக இருக்கின்றார்களோ அவ்வவரெல்லாம் சிவபெருமான் திருவருளினாலே அந்தந்த ஆதிபத்தியங்களை பெற்றிருக்கின்றார்கள். சிவலிங்க பூஜையின் மகிமையினால் சிலர் சித்தராயினர், சிலர் கபிலர் முதலான 9 சித்த யோகிகள் ஆயினர்.
அபுக்தி பூர்வமாக சிவராத்திரி தினத்தில் ஒரு குருட்டு பறைச்சி கோகர்ணத்தில் எரிந்த வில்வத்தையும், இரவு முழுவதும் நித்திரை ஒழித்ததற்காக வேடன் ஒருவன் வில்வ மரத்திலிருந்து ஒவ்வொன்றாக பறித்து கீழே இட்ட வில்வங்களையும் சிவலிங்க பெருமான் ஏற்று அவர்களுக்கு அனுகிரகிக்கின்றார் என்றால் அப்பெருமானுடைய கருணைக்கும் ஒரு அளவு காண முடியுமா? சிவலிங்க பூஜா பலத்தினால் சிலர் சிவ சாலோக்கியத்தையும், சிலர் சிவ சாமீபிய, சிவ சாரூபிய, சிவ சாயுஜ்யங்களையும் அடைந்திருக்கின்றார்கள். சிவலிங்க பூஜா பலத்தினால் தேவர், அசுரர், மானுடராயினோர் மிகுந்த ஐஸ்வர்யங்களோடு வாழ்கின்றார்கள். வெற்றி வேண்டும் என்ற அநேகர் சிவலிங்க பெருமானை பூஜித்து சத்ருக்களை ஜெயித்து உலகத்தை ஆண்டும், சிலர் வேண்டியாங்கு புத்திரர், பெண்டிர், பசுக்கள், குதிரை, சௌந்தரியம், கொடை, சத்தியம், பராக்கிரமம் இவற்றையெல்லாம் அடைந்திருக்கின்றார்கள். இவ்வாறு பிரம்ம விஷ்ணு முதலாயினோர் இன்னென்ன காலத்திலே இன்னென்ன காரணமாக சிவபெருமானை பூஜித்து இன்னென்ன வரங்களை பெற்றார்கள் என்று சரித்திரங்களை எடுத்து கூற ஆரம்பித்தால் அவை மிக மிக விரிந்து கொண்டே செல்லும். இனி பரார்த்தலிங்கம் பற்றி காரண ஆகமம் கூறுகின்றது. உலகத்தில் உள்ள ஆன்மாக்கள் அனைவரையும் அனுகிரகிக்கும் பொருட்டு தேவர்களாலும் ரிஷிகளாலும் மனிதர்களாலும் கிராமாதிகளில் விதிப்படி விசேஷமாக ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கம் பரார்த்த லிங்கம் எனப்படும் என்றும், எல்லோரும் தங்கள் ஆன்ம ரட்சையின் பொருட்டு தத்தம் கிரகத்தில் பூஜிக்கும் இஷ்டலிங்கம் ஆன்மார்த்த லிங்கம் எனப்படும் என்றும் காரண ஆகமம் ஆன்மார்த்த லிங்கத்தை பற்றியும் பரார்த்த லிங்கத்தை பற்றியும் கூறுகின்றது. ஆன்மார்த்த லிங்கத்தை பற்றிய விளக்கம் பின்வருமாறு. ஆச்சாரியார் விசேஷ தீட்சை செய்து சீடனை நோக்கி, நீ உள்ளளவும் கைவிடாது இவரை நாள்தோறும் பூஜி என்று அனுமதி செய்து, அதேபோன்று அந்த தீட்சை வாங்கியவர் அடியேன் சரீரம் உள்ளவரையும் சிவபூஜை செய்வதன்றி ஒன்றும் உட்கொள்ளேன் என்று பிரதிஜ்ஞை செய்வித்துக் கொண்டு, இவ்வாறு ஆச்சாரியார் கொடுக்க அவர் வாங்கி பூஜிக்கும் லிங்கம் இஷ்டலிங்கம் என்றும் ஆன்மார்த்த லிங்கம் எனவும் கூறப்படும். சைலலிங்கம், ரத்னலிங்கம், லோகஜலிங்கம், தாருஜலிங்கம், மிருண்மயலிங்கம், க்ஷணிகலிங்கம் என இஷ்டலிங்கம் 6 வகைப்படும். பிராமணர் முதலிய 4 வர்ணத்தாரும் அனுலோமர் அறுவருமாகிய 10 ஜாதியாருள்ளும் அங்க குறைபாடு இல்லாதவர்கள் இஷ்டலிங்க பூஜைக்கு அதிகாரிகள். இவர்களுள்ளும் நோய் இல்லாதவர்களாய், இடம்பொருள் ஏவல் உடையவர்களாய், சிவபூஜா விதி, பிராயச்சித்த விதி முதலியவற்றை நன்றாக அறிந்தவர்களாய், அறிந்தவாறு அனுஷ்டிக்க வல்லவர்களாய் உள்ளவர்கள் மாத்திரமே சைல முதலிய சிவலிங்க பிரதிஷ்டை செய்வித்துக் கொண்டு சிவபூஜை செய்யலாம். மற்றெல்லோரும் க்ஷணிகலிங்க பூஜை செய்ய கடவர். சிவலிங்கங்களை பரீட்சை செய்யும் முறை முதலியவைகள் சிவாகமங்களிலே விரிவாக கூறப்பட்டிருக்கின்றன. க்ஷணிகலிங்கம் என்பது பூஜித்தவுடன் விடப்படும் லிங்கம் ஆகும். க்ஷணிகலிங்கம் 12 வகைப்படும். மணல், அரிசி, அன்னம், ஆற்றுமண், கோமயம், வெண்ணெய், ருத்ராட்சம், பஸ்மம், சந்தனம், கூர்ஜம், புஷ்பமாலை, சர்க்கரை என க்ஷணிகலிங்கம் இவ்வாறு 12 வகைப்படும். சிவலிங்கமாவது பீட்டலிங்க ரூபமாய் உள்ளது என்று மேலே கூறப்பட்டது. இது சிவசாதாக்கியம், அமூர்த்தி சாதாக்கியம், மூர்த்தி சாதாக்கியம், கர்த்ரு சாதாக்கியம், கண்ம சாதாக்கியம் என்ற 5னுள் ஒன்றாகிய கண்ம சாதாக்கியமாகும் இந்த சிவலிங்கம். சிவனடியார்கள் அன்பினோடு பூஜிக்கும் ஆன்மார்த்த பூஜை சுத்தமும் கேவலமும் மிஸ்ரமும் என 3 வகைப்படும். சிவலிங்கம் ஒன்றை மாத்திரம் பூஜித்தல் சுத்த பூஜை ஆகும். அவ்லிங்கத்தோடு உமாதேவியாரையும் சேர்த்து பூஜித்தல் கேவல பூஜையாகும். விநாயகர், ஸ்கந்தர், ரிஷபதேவர் என்னும் இம்மூவரையும் அவ்விருவருடன் கூட்டி 5வராக பூஜித்தலும் கேவல பூஜையாகும். சூரியன், விநாயகர் முதலாக சண்டேஸ்வரர் இறுதியாக விரித்து பூஜை செய்தல் மிஸ்ர பூஜை ஆகும். ஆன்மார்த்த சிவபூஜை செய்யும் பொழுது ஷோடச உபச்சாரங்களை கொண்டேனும், தச உபச்சாரங்களை கொண்டாலாவது அல்லது பஞ்சோபச்சாரம் கொண்டாவது அவரை வழிபடல் வேண்டும். ஆவாகனம், ஆசனம், பாத்தியம், அர்க்யம், ஆச்சமனம், ஸ்நானம், வஸ்திரம், உபவீதம், கந்தம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம், முகவாசம், ஸ்தோத்திரம், நமஸ்கார பிரதட்சணம் என்பவை ஷோடச உபச்சாரங்கள் எனப்படும் 16 உபச்சாரங்கள் ஆகும்.
இந்த 16 உபச்சாரங்களை மற்றொரு வகையாகவும் கூறுவார்கள். ஆசனம், ஆவாகனம், பாத்தியம், ஆச்சமனம், அர்க்யம், ஸ்நானம், வஸ்திரம், கந்தம், புஷ்பம், நைவேத்தியம், தாம்பூலம், தூபம், தீபம், ஆராத்ரிகம், பஸ்மம், சுளுகோதகம் என்றும் இந்த ஷோடச உபச்சாரத்தை கூறுவார்கள். இதை செய்ய இயலவில்லை என்றால் 10 உபச்சாரங்களாவது செய்ய வேண்டும். அவை ஆசனம், ஆவாகனம், பாத்தியம், ஆச்சமனம், அர்க்யம், ஸ்நானம், வஸ்திரம், கந்தம், புஷ்பம், நைவேத்தியம் என்பன. அல்லது 5 உபச்சாரங்களாவது செய்ய வேண்டும். அவை கந்தம், புஷ்பம், நைவேத்தியம், தூபம், தீபம் என்பன. பாத்தியம், ஆச்சமனம் முதலியவைகளின் ஞானார்த்தம் விளக்கப்படுகின்றது. சிவபெருமானுடைய திருவடிகளிலே பொருந்துவதற்கு குறியாகவே, அதாவது அடையாளமாகவே பாத்தியம், அருள் திருமுகத்திலே பொருந்துவதற்கு அடையாளம் ஆச்சமனம், பறை அதீதமாகிய திருமுடியில் பொருந்துவதற்கு அடையாளம் அர்க்யம், மோட்ச இன்பத்தை அடைவதற்கு அடையாளம் புஷ்பம், ஆன்மாவின் மலத்தை சுத்தி செய்வதற்கு அடையாளம் திருமஞ்சனம், அஞ்ஞான வாசனையை நீக்குவதன் அடையாளம் தூபம், அந்த அஞ்ஞானம் நீங்கிய விடத்து விளங்கும் ஞானத்திற்கு அடையாளம் தீபம், மனதிலே அன்பு உண்டாகுமாறு ஆன்மபோதம் என்ற ஜீவபோதத்தை தற்போதத்தை நீக்குவதற்கு அடையாளம் நைவேத்தியம், முகவாசம் முதலியவைகள். இவ்வாறு சிவபெருமானுக்கு உபச்சாரமாக செய்யப்படும் இந்த உண்மை சதாசிவ ரூப சூத்திரங்களால் அறியப்படுகின்றது. ஸ்ரீ காலோத்தர ஆகமம் கூறுகின்றது, பிரபஞ்ச வைராக்கியமே கந்தம் என்றும், துவந்துவங்களை விடுவதே புஷ்பம், சம்புவாகிய சிவனாரோடு கூட அருள்வாயிலாக எங்கும் வியாபித்தலே பிரதட்சிணம், நதியானது சமுத்திரத்தோடு சேர்ந்து சமரசமாயிருத்தல் போல ஆன்மா சிவத்தோடு சேரும் பொழுது அந்த ஆன்மா சிவசாமிய குணம் உற்றிருத்தலே நமஸ்காரம் என்று ஸ்ரீ காலோத்தர ஆகமம் இதன் ஞானார்த்தத்தை கூறுகின்றது. இனி அந்தர்யாக பூஜை கூறப்படுகின்றது. புறப்பூஜை செய்யும் பொழுது அந்தர்யாக பூஜை அவசியம் செய்ய வேண்டும் என்பது பற்றி ரிக்வேதம் கூறுகின்றது. ஜனங்களிடத்து அந்தர்யாமியாய் நிற்கும் பரனாகிய அந்த சிவபெருமானை சிவசக்தியோடு கூட அகத்திலே பற்றுகின்றவர்களே அன்னத்தை நாவினால் கிரகிக்கின்றார்கள் என்று கூறுகின்றது. இந்த மந்திரத்திற்கு உபபிருங்கணமாகிய பராசர புராணமும் கூறுகின்றது, எவர் அருட்சக்தியாரோடு கூட வந்திக்கற்பாலராகிய சிவபெருமானை எக்காலமும் உள்ளே விரும்புகின்றாரோ அவர் ரசம் நிறைந்த அமிர்தோதகத்தை நாவினால் கிரகிக்கின்றார். எவர் பவானியாம் சக்தியாரோடு கூட அச்சிவபெருமானை உள்ளே விரும்பவில்லையோ அவர் சந்தேகமின்றி மலத்தையே நாவினால் கிரகிக்கின்றார் என்று கூறுகின்றது. அந்தர்யாக பூஜை செய்யும் இடத்து நாபியிலிருந்து தோன்றிய 8 விரல் அளவினதாகிய தாமரையின் நாளத்தை பிருத்திவியாகிய நிவர்த்தி கலா ரூபமாகவும், அத்தாமரையின் 8 இதழ்களையும் அப்பு முதலிய 23 தத்துவமாகிய பிரதிஷ்டா கலா ரூபமாகவும், கேசரங்களை வித்யா தத்துவமாகிய வித்யா கலா ரூபமாகவும், பொகுட்டை சுத்த வித்யை ஈஸ்வரம் சதாக்கியம் ஆகிய சாந்தி கலா ரூபமாகவும், வித்துக்களை விந்துநாதங்களாகிய சாந்தி அதீதா கலா ரூபமாகவும் கொள்ள வேண்டும். 36 தத்துவமும் ஆசனமாய் நிற்க இதற்கு மேலே தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் என்று கூறியவாறு சிவபெருமானை உயிராக கொண்ட ஆன்மாவை லிங்கமாக கொண்டு பூஜித்தல் அந்தர்யாக பூஜை ஆகும். இதனையே நம் திருநாவுக்கரசு பெருமான் காயமே கோயிலாக, கடிமணம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனம் மணியிலிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா நிறைய நீரமைய வாட்டி பூசனை ஈசனார்க்கு போற்ற இக்காட்டினோமே என்று அருளிச் செய்தார். இங்கே மனம் என்பது ஆன்மாவுக்கு பெயராக கொண்டு ஆன்மலிங்கமே மனமணிலிங்கமாக சொல்லப்பட்டது. இவ்வாறு ரிக்வேத மந்திரத்திலும் அதன் உபபிருங்கணத்திலும் சிவாகமங்களிலும் கூறப்பட்ட அந்தர்யாக பூஜையை சிவஞான சித்தியார் அந்தர்யாகம் தன்னை முத்தி சாதனமா என்று தொடங்கும் திருவிருத்தத்திலே விரிவாக கூறுகின்றது. இவ்வாறு மேலே கூறியவாறு இதுவரை சிந்தித்தவாறு வேத சிவாகம புராண இதிகாசங்களில் பிரதிபாதிக்கப்பட்ட சிவலிங்க பெருமானை உள்ளேயும் வெளியேயும் வழிபடாதவர் ஜனன மரணத்திற்கு ஆளாகின்றார் என்பதனை
கரசு பெருமான் அருளுகின்றார். திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறம் ஒரு கால் பேசாராகில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் வரு நோய்கள் கெட வெண்ணீரு அணியார் ஆகில் அழியற்றார் பிறந்தவாறேதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்று அருளுகின்றார். எனவே முக்தி வேண்டுபவருக்கு சிவலிங்க பூஜை இன்றியமையாதது என்று விளக்கப்படுகின்றது. வேதங்கள், சிவாகமங்கள், ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள், திருமுறைகள், சாஸ்திரங்கள் இவைகளிலெல்லாம் கூறப்பட்ட சிவலிங்க மகத்துவம் என்பது மங்கையர்க்கரசி பெருமாட்டியால் அருளப்பட்ட சிவலிங்க மகத்துவம் என்ற நூலிலே இவ்வாறு தொகுக்கப்பட்டு நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது. தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீள்நாகம் அணிந்தார்க்கு நிகழ் குறியாம் சிவலிங்கம் என்ற அந்த திருப்பாடலில் இத்தனை தாத்பரியங்களையும் தெய்வ சேக்கிழார் பெருமான் அமைத்து நமக்கு அருளியிருக்கின்றார் என்று அருளாளர்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.